நான் செய்த பூஜா பலம். நல்வாழ்வு என்னை நாட இல்வாழ்வு கை கூட நான் செய்த பூஜா பலம். பாடுங்க. ஸ்ருதியோட பாடணும், ஸ்ருதியோட பாடணும். வெந்நீர் இருக்கா? இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா ஐயா இப்படியும் தம்ஸ் அப் எல்லாம் காட்டாதுங்க. உனக்கு ஏதாவது ட்ரெஸ் அயர்ன் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்குற போதெல்லாம் நிஜமா எந்த ஒரு கணவனும் இவன் நடிக்க போறாளா, பரவாயில்லண்ணா, எல்லாரும் பார்த்து சிரிச்சாலும் சிரிக்கலாம், நீங்களே அடுத்த ஜென்மத்திலயும் எனக்கு கணவன் வந்துருங்க. என்ன ரியாக்ஷன் பாத்தீங்களா? என்னாச்சு, ஏதாச்சும் என்ன பண்ணீங்க? அதற்கு சிறிது அவகாசம் நாங்கள் முதல் மாடி கீழே ஒரு குஜராத்தி கப்பல். ரேவதி பேன் கியா கர் ரே ஹோ? நான் இட்லி ஆட்டின்னு இருக்கேன்னா ஒரு நிமிஷம் வாயேன்னா இவ உடனே மாவு இல்லை கையை தோக்கி பம்பரெல்லாம் நல்லா விட்டேன்னாக்க ரொம்ப பொம்பளையா வளர்ந்தப்பா. அப்புறம் கிரிக்கெட்டுக்கு நாங்கெல்லாம் பாவடையிலேயே விக்கெட் கீப்பர். இப்போ நான் அண்ணியில் நடித்த ஒரு பெரிய பொல்லாத ரோல். கமலா அப்படின்னு கூப்பிடுவார். அப்பா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு வருவேன். சமுத்திரக்கனி மாதிரி வசனமும் சொல்லித்தர முடியாது, அவரோட கையெழுத்து முத்து முத்தாக இருக்கும். எனக்கு கேள்வி சார்னா பயம், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு தான் இல்லை இல்லை, அவர் ஹீஸ் அ கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவருக்கு தெரியும். வெங்காய கதை ஒன்று சொல்லுவேன், அதை சொல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை, இல்லை அது கொஞ்சம் இல்லை சொல்கிறேன். இதில் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா இந்த மாதிரி அவளை கண்காலம், ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் இது ஒரு என்ன சொல்கிறது பட்டாசுன்னுட்டு தெரியும். என்னெல்லாம் ஒரு ஆள் வச்சு குடுத்தனம் பண்ணணுமேனு அம்மாவுக்கு பயம் இருந்திருக்கும். அம்மாவுக்கு தெரியும் ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் இது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடவே முடியாது. பாட்டு தெரியும், டான்ஸ் தெரியும், என்ன தெரியும், அப்படியே இது கவிதை சொல்லணுமா சொல்ல தெரியாதுன்னு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வளர்த்துட்டாங்க. எங்களில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வழக்கம். இப்போ நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போனோன்னா உங்கள் அத்தை மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு தானே சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ அந்த வீட்டுக்கு போகிற, இனிமேல் அவருடைய அம்மா உனக்கு அம்மா, அவங்க அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடணும். இப்போ அது ஒரு வழக்கம் இருக்கு. அப்பா அம்மா. இப்போ இவரோட அக்காலாம் எனக்கு அக்கா, ஜானகி அக்கா, பத்து அக்கா, பிரேமா அக்கான்னு இவருக்கு யாரெல்லாம் சிஸ்டர்ஸோ எல்லாரும் நானும் அக்கா இன்னி வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொன்னால், why should I call my mother-in-law mom? She can never be my biological mother. அப்படி ஆன்சர் பண்ணுறாங்க. நீ அம்மானு கூப்பிட்டேன்னாக்கா அந்த மாமியாருக்கு எந்த விதத்துலேயும் ஒரு மாற்று கருத்தே வராது. பாவம், அவளும் நம்மளுடைய குழந்தை. அது இது அழகாக பின்னி பிணைய விடாமல் அவங்கவுங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று பேசுகிறாங்கல்ல, அதில் தான் ப்ராப்ளம். இவர் ஒருத்தர் தான் எங்கள் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுவார், கமலாம்மா அப்படி. அத்தை எல்லாம் சொல்ல மாட்டார், அம்மான்னுலாம் சொல்ல மாட்டார், கமலாம்மா நீங்கள் வரலா அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு கிரிக்கெட் வேடிக்கை தான் பார்க்க பிடிக்கும், ரொம்ப டீட்டெயில் தெரியாது. தட்ஸ் ஆர் நோ பால் அப்படின்னு இவர் சொல்லுவார். உடனே அம்மா இல்லை சரியா பாருங்க, தேர்ட் அம்பையர் என்ன சொல்கிறான் பாருங்க. நான் பார்ப்பேன், இது என்னப்பா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அதெல்லாம் பார்ப்பேன். அதாவது அவங்களுக்கு அதான் அவங்க ஒரு விதத்தில் இவர மாதிரி எல்லாம் வேணும் வாழ்க்கையில். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அவங்களோட ஆசைகள் எனக்கு முன்னின்று எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது இன்றளவும். அவ்வளோதானே, அவங்க வெடியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பல வரும். ஆனால் வாழைக்காய் உண்மை, நீ வாழைக்காய் நறுக்கிற போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மோர் ஊற்றிட்டு அதில் போடணும் வாழைத்தண்டு. ஆமாம், இல்லைன்னாக்கா அந்த கல்யாணம் ஆன புதுசில் தான் வாழைத்தண்டு. நாங்கள் எங்கே இருந்தோம், தக்ஷிணேஸ்வர். அது ஒரு அங்கே பிம்கோ ஃபேக்ட்ரியில் இருந்தபோது எனக்கு தெரியாது, வாழைத்தண்டு அப்படி நறுக்கிறேன் ஏன்னு வருது நாறு, அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னப்பா ஒரு டிகிரி முடிச்சுட்டு உடனே கல்யாணம். அப்புறம் எங்கள் வீட்லேயும் இந்த வெங்காயம் பெரிய இட் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல். என்ன தெரியுமா, வீட்டில் வெங்காயம் பூண்டு ஏதாச்சும் உரிக்கணும் அப்படின்னாக்கா என் தம்பி பாபு, என் தம்பி ரகு, கூடவே எங்கள் வீட்டு செகப்பி வேலை பார்க்குறவன், அவள் அங்கே அவளை காதெல்லாம் வளர்த்துருப்பாள், அவளும் உட்காந்து உரிப்பா. நான் இல்லை, நான் அப்போல்லாம் நெயில் வளர்த்துருப்பேன், இப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் நெயில் வளர்த்து பெரிய ஸ்டைலு.
பெரிய சரோஜா தேவின்னு எண்ணம் வச்சுக்கோயேன். அப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் உரிக்கணும் போது அப்படி 2-3 அப்படின்ட்டு நான் போயிடுவேன். அவள் என்னது சொன்ன, நான் உத்தமி பத்தினிண்டா, அவள் சாபம் போட்டான், நான் உத்தமி பத்தினிண்டா, நீ கல்யாணம் ஆகி போய் அந்த வீட்டில் வேலைக்காரி இல்லாமல் நீயே பாத்திரம் தேய்ச்சி நீயே வெங்காயம் உரித்து நீயே பூண்டு உரிக்கணும்னு சொன்னான். நான் இன்றைக்கும் நினைக்கிறேன் சிகப்பு இப்போ இல்லை, அவள் போட்ட சாபம் தான் நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் வீட்டில் வேலைக்காரியே கிடையாது. ஆனால் வெங்காயம் இருக்கிற வேலைகள் இல்லை, அங்கே தான் நான் செஞ்ச புண்ணியம். அது அந்த காலத்தில் குணசுந்தரின்னு ஒரு படத்தில் சாவித்திரி பாடுவாங்க, நான் செய்த பூஜா பலம் நல்வாழ்வு என்னை நாட இல்வாழ்வு கை கூட நான் செய்த பூஜா பலம். அதுக்கு ஜெமினி கணேசன் இல்லை நாம் செய்த பூஜா பலம் அப்படின்னு அந்த திரைப்பட பாட்டை கேட்ட பொழுது இன்னைக்கு எனக்கு தோணுது, நிஜமாவே பூஜா பலம் இல்லாட்டா இப்படி வெங்காயம் உரிச்சு தர ஒரு கணவர் இருக்க மாட்டார். காலையில் எழுந்து இன்னதான் சமையல்னு சொல்லிட்டா நமக்கு ஈஸி. ஒன்று மட்டும் இவருக்கு தினசரி புரதச்சத்து தேவை, ஆகையினால இவருக்கு சாம்பார் தேவை, எனக்கு ரசம் தேவை, வாழ்க்கையின் ரசம் பிடிக்கும் எனக்கு. மற்றபடி இந்த பொரியல் பண்ணிவிட்டு இந்த கூட்டு பண்ணிவிட்டுனா நமக்கு சௌரியமாக போச்சு. செஞ்சுட்டு அவருக்கு பிடிக்கலன்னா கஷ்டம். வாழைத்தண்டுக்கு வருவோம், நறுக்கிட்டேன். அப்போல்லாம் அருவாமனைன்னு ஒன்று வச்சு கீழே உட்காந்து நறுக்கணும். இப்போல்லாம் மாதிரி டக்குலாம் வெட்ட நாங்கள் நின்றுட்டு சமைச்சது இல்லை, கீழே உட்காந்து அந்த காலம் நம்ம கரெக்டாக அப்படி காலம் மடக்கி. ஆமாம், இப்போல்லாம் கால் மடக்க முடியாது. நான் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டேன்னு நினைக்கிறேன், கால்லாம் வலிக்குது. இந்த வாழைத்தண்டை அப்படி நறுக்கிட்டு இப்படி இந்த விரலில் அந்த நாரை எடுத்து சுற்றிக்கிறோம், அப்புறம் அதை போடணும். இப்படி வாழைத்தண்டுக்குள்ளே எதுக்குள்ளே இன்னும் என்ன பட்டம் விடுற மாதிரி இவ்வளோ மாஞ்சா நூல் வச்சுருக்கான்னு நான் ஒரு தடவை கேட்டேன் அவர்கிட்ட. நீ பட்டம்லாம் விடுவியான்னு? விடுவேன், பட்டம்லாம் விட்டுருக்கோம் நாங்கள். ஆமாம், அதுக்கு பேர் சக்கரின்னு பேர். ஆமாம் ஆமாம், மாஞ்சா போட்டு சுற்றுறது, நூல் சுற்றுறது இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஆக்கர் பம்பரம்லாம் ஆடுவேன். அதான் சொன்னேன், நான் ரொம்ப பொம்பளையாக வளர்றேன்ப்பா, பசங்களோட அந்த டாம் பாய் சொல்றாங்களே, இப்போ அந்த மாதிரி தான் அந்த காலத்து டாம் பாய். டாம் பாய் அதாவது அது தப்புன்னே தோணாது, எனக்கு பிடிக்கும். பலிஞ்செடுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கிரிக்கெட்டுக்கு நாங்கள்லாம் பாவடையிலேயே விக்கெட் கீப்பர். எவ்வளோ பெரிய பேட் இல்லை, பால் போகாது, அப்படியெல்லாம் ஆடி இருக்கும். ஆனால் நான் பம்பரெல்லாம் நல்லா விட்டேன்னாக்க கையில் அடிப்பீங்களா? எடுத்து கையில் எடுத்து, ஐயோ அதெல்லாம் ஒரு காலம். எனக்கே பாசம் வந்துச்சு பம்பரம் ஒன்று. அது அப்புறம் அந்த கோலி போட்டு உடைக்கணும். வட்டத்துக்குள்ள போட்டு அதெல்லாம் எப்படி எங்கள் அம்மா அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க கல்யாணம் அப்புறமா, என் பொண்ணு இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க, எங்கேயானு பலிஞ்செடுக்க ஓடி போயிடுச்சுனாக்கா கஷ்டம் கொஞ்சம். இல்லை கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த ஒரு பெற்றோரும் சொல்லி அனுப்பணும். ஏன் தெரியுமா, என் குழந்தைய நாங்கள் கண் போல் வளர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கண் கலங்காமல் வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதே போல் இப்போ பொண்ணை யார் கொடுக்குறாங்களோ அவன் பையனை கொடுக்குறவங்க கூட என்ன சொல்ல வேண்டியிருக்கம்மா, என் பையனை ரொம்ப நல்லவனாக வளர்த்துருக்கேம்மா, அவன் கண் கலங்காமல். ஏன்னா சில பசங்க இந்த காலத்தில் வெறும் அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் அவங்களோடையே வளர்ந்துட்டு புதுசாக ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தெரியாமல் வாழ்க்கையில் பலவற்றை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இப்போ தான் நாம் அந்த மாதிரி ஆயிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு விதத்தில் இந்த சீரியல்லாம் கூட, இப்போ நான் அண்ணியில் நடித்த ஒரு பெரிய பொல்லாத ரோல், இப்படி எனக்கு விஎஸ் ராகவன் சார் கமலா அப்படின்னு கூப்பிடுவார், அப்பா எந்த கூப்பிட்டியலா அப்படின்ட்டு வருவேன். சமுத்திரக்கனி என்னை அப்படியே அதை அழகாக சொல்லி கொடுப்பார், ஆத்தா நீ வரும்போதே முழிச்சுக்கிட்டு வரணும். நான் சொன்னேன், இந்த மொழியை இதை எப்படிப்பா குறைக்க முடியும்னு. அவர் என்னை அந்த ரோலுக்கு ரொம்ப அழகாக மோல்டு பண்ணார். சமுத்திரக்கனி மாதிரி வசனமும் சொல்லித்தர முடியாது, அவரோட கையெழுத்து முத்தாக இருக்கும். அவர் எனக்கு சொல்லித்தரப்போது நம்ம அதை எப்படி பண்ணணுங்கிறது நல்லா புரிஞ்சிடும். இந்த இடத்துல நீ சொந்த டைலாக் போட்டாலும் பரவாயில்ல ஆத்தா அப்படி தான் சொல்லுவார். அவர் மாதிரி ஒரு டைரக்டர் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கே பாலச்சந்தர் சாருக்கு அப்புறமா சமுத்திரக்கனி ரொம்ப பிடிக்கும். தங்கமான பிள்ளை, அது வேற சொல்லணும் இல்லை. மற்றபடி எங்கிட்டெல்லாம் வேலை வாங்கணும், ஆனால் ஒரு கோடு போட்டாங்கன்னாக்கா மற்றது பார்த்துப்போம். இல்லை நம்மகிட்ட நிறைய இருக்கு, எது வாங்கணுன்றது அவங்க கையில் இருக்கு, கரெக்டாக எதை கேட்டு வாங்கணுன்றது இல்லையா? ஆமாம். ஆனால் என்ன டான்ஸ் எல்லாம் ஆட வச்சது கேபி சார் தான்.
ஐயோ என்ன சார், நான் ஆடினா எப்படி சார் இருக்கணும்? அதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு இந்த ஐஸ்வர்யா ஆக்ட்ரஸாக வராங்க, நீங்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன ஆடுறீங்கன்னு சொல்லி ஆடெல்லாம் விட்டார். ஆண்டதுக்கப்புறம் எனக்கு ஒரே வெக்கமாக போச்சு. ஆனால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் நான். இப்போ உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும், அதுக்கு மேலே இவருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் கேபி சார்கிட்ட. அவர் இவர்கிட்ட தான் சொன்னார், என்ன சார் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க, அவன் ரொம்ப நல்லா ஆடுவா, ரொம்ப நல்லா பாடுவா, ஆமாம் 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 ட்ராமாலாம் நடிச்சிருக்கா, அவள் நல்லா பண்ணுவான்ல அவர் சொன்ன வேமா அவரே சொல்கிறாரு என்னம்மா உனக்கு அப்படின்னு. எனக்கு கேவி சார்னா பயம், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு தான் இல்லை இல்லை அவர் ஹீஸ் அ கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவருக்கு தெரியும், ஓ இந்த பையனால் பார்க்குறவங்க நினச்சிக்கலாம், என்னப்பா இந்த பையனால் என்ன முடியும்னு நீ நினைக்கிறேன்னு அவன் நினைக்கலாம். அவர் சொல்கிறார் இவனுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குங்கிறது அது அவர் எப்படி தான் கண்டுபிடிப்பாரோ தெரியாது. அப்படி வந்த ஒரு பெரிய பட்டாளத்தில் நானும் ஒருத்திங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவரால் தான் நான் அது சீரியலுக்கே வந்தேன். வயலில் கண்டெடுத்து ஒன்றுமே முத்து தான். அதில் அவர் எடுத்தது எல்லாருமே யார் யாரெல்லாம் கரெக்டாக எடுத்து அதை எப்படி தான் கொண்டு வருவாரோ தெரியல. அதெல்லாம் ஒரு தெய்வ பிறவிப்பா. நீங்கள் இடையில பேசும்போது சொன்னீங்க இண்டிவிஜுவாலிட்டி பற்றி சொன்னீங்க. இப்போ ஐயா கல்யாணம் 60 வருஷம் கரெக்டாக 1963லேயே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தனித்தனி பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது இப்போ 60 இயர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்னும் அவர் கொடுத்த அந்த வேர்டில் கீப் அப் பண்ணுறது. இன்ற அளவும் இப்போ எனக்கு இந்த ஆட் வந்திருக்குப்பா, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கப்பா, நான் பார்த்துக்கோ முடியுமா பார்த்துக்கோ, ஏன்னா உனக்கு கால் வலிக்கிறதுங்கிற, எங்கேயோ வலசரவாக்கம்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு வீடுங்கிற, உனக்கு அங்கே வீட்டில் பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்காங்கிறதப்பா, அந்த கன்சர்ன் இருக்குல்ல. இப்போ நம்மளை அழைச்சின்னு போயிடுவாங்க வெளியூருக்கெல்லாம், வெளியூர் இல்லை அது சென்னைக்கு அப்பார், ஆனால் அங்கெல்லாம் பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லைன்னாக்கா எங்களை மாதிரி இருக்கிற நடிகர்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும்தான் சொல்லுவார். மற்றபடி உனக்கு எதாவது ட்ரெஸ் அயர்ன் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்குற போதெல்லாம் நிஜமாக எந்த ஒரு கணவனும் இவன் நடிக்க போகிறாளா ஆட் பண்ண போகிறாளாக்கும் நானே சாப்பாடு போட்டு அப்படிலாம் நினைக்க மாட்டேன். உனக்கு எதாவது அயர்ன் பண்ணுறதுக்கு இருந்தால் எடுத்து வை பண்ணித்தரேன். அதனால இப்போ நான் அதை மீறி நான் நடிக்க போயிருக்க மாட்டேன், அதை சொல்லணும் இல்லை. இப்போ இது பாருமா நீ எனக்கு நடிக்கிறதெல்லாம் அத்தனை பிடிக்கல, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் போயிருக்க மாட்டேன். வீட்டில் இருந்து இன்னும் கவிதை எழுதிட்டுருப்பேன், இல்லாட்டாக்க இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் நானே பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன், நானே பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு டபுள் அதெல்லாம் போட்டுருவேன். அது எங்கேயான்னு என்னுடைய வடிகால் எங்கேயான்னு போகும், ஜிங்கிள் எழுதி தருவேன், அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு கொடுத்து நீ இது பண்ணுன்னு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிஜமாக பரவாயில்லண்ணா, எல்லாரும் பார்த்து சிரித்தாலும் சிரிக்கலாம், உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்களே அடுத்த ஜென்மத்திலேயே எனக்கு கடன் வந்துருங்கோ, ஏன்னா நான் என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு விட்டேன். என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்களா? என்னாச்சு ஏதாச்சும் என்ன பண்ணீங்க? அதற்கு சிறிது அவகாசம் தேவை. எதுக்கு 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 மீண்டும் மீண்டும் அவெல்லாம் ஸ்டாப் அவர் அப்படின்னா வேணான்னு வச்சுட்டாரு. அம்மா தாயே உன்னோட இந்த பிறவியில நான் பட்ட பாடு இவங்க இந்த அருவாமனையில் கரியான இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் செகண்டராபாத்தில் இருந்தோம். நான் முதல் மாடி இது இந்த ஞாபக சக்தி ஏன் மற்ற விஷயத்துல இல்ல? நாங்கள் முதல் மாடி கீழே ஒரு குஜராத்தி கப்பல், கிட்டத்தட்ட இந்த வயசு தான் இருக்கும். அப்போல்லாம் இந்த கிரைண்டர்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, ஆட்டுக்கள் தான். ஒரு நாளைக்கு இப்படி தான் மத்தியானம் 12 மணி, ரேவதி பேன் क्या कर रहे हो, நான் இட்லி ஆட்டின்னு இருக்கேன்னா, ஒரு நிமிஷம் வாயேன்னா, அவ்வளோதான். இவ உடனே மாவு இல்லை கையை தோற்று அங்கே என்ன கையில் ஒன்றும் இல்லை மாவு ஆட்டுறேங்க. நான் இங்கே உட்காந்து தேவடு காத்துட்டு அப்பெல்லாம் ஆட்டினா வேற ஆர்வத்தை ஆட்டுறது. ஐயோ அப்புறம் சரி கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுவோம். வந்த உடனே அது அலம்பி பாதி இட்லி வேஸ்ட் ஆகிடும். திருப்பி நான் ஆட்டிகிட்டே இருப்பேன், பேன் திருப்பி அவங்க விடுவோம், அவ்வளோதான். இல்லை அது கரெக்டு. உங்களுக்கு முன்னும் இப்படி கல்லோரல் அரைச்சுட்டு இதை தள்ளெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் போய் இப்போ ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு இந்த மூளையும் இந்த மூளை ரெண்டும் ஒர்க் ஆகணும்னா ஆமாம்மா கரெக்டு. இதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னாக்கா ஐயா இப்படியும்
தம்ஸ் அப் எல்லாம் காட்டாதுங்க. இது மணி அடிக்க இது மணி சரி, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கை அடிச்சுக்கிட்டு மணி எங்க அடிக்கல, பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு இடது மூளை வலது மூளை ரெண்டும் இது ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்கப்பா. இப்போ நீ மாவாட்ட சொன்னது அந்த விஷயம் தள்ளிட்டு அதாவது ரெண்டு கைக்கும் வேலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்ங்கிறாங்கல்ல, கரெக்டு தான், தலை வர முடியலலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி கல்லோரல் அரைச்சிக்கிட்டு இப்படி தள்ளணும். இது பாட்டு போகணும், இது பாட்டு அப்படி தள்ளி தள்ளி விட்டு அப்படி போட்டு. அதே மாதிரி அம்மியும் அது கரெக்டாக ரெண்டு தோளுக்கும் உண்டான எக்ஸசைசஸ் அதிலெல்லாம் நம்ம விட்டுட்டு இப்போ எல்லாம் மிக்சியில் சட்னி அதில் சூடாயிடும் எல்லாம் சொல்லுவேன். பட் எப்பயுமே அதில் அரைக்கிற டேஸ்ட் வராது, ஏன்னா சுவையா இருக்கும் அதில் இல்லை. அல்ல, அது அம்மியில் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த ருசி தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த மிக்சி சட்னி எங்கள் காலம் நாங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துறதுனால கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனால் என்னால் இப்போ திருப்பி அம்மிக்கு போக முடியல. அம்மினாக்கா வைக்கணும், அது நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப. அப்புறம் அந்த குழவையை எடுத்து கழுவணும். இந்த குழவியும் கழுவ முடியல. பிள்ளைங்களுக்கு குழவின்னு ஒரு தமிழில் பேர் உண்டு தெரியுமா? கேள்விப்பட்டேன். அந்த அந்த குழவிக்கும் குளிப்பாட்ட தெரியல. என் குழவியெல்லாம் இவர் தான் குளிப்பாட்டினார். எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க பசங்க குளிப்பாட்டவங்கன்னு 60 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காரு அவர். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இவர் எந்த அளவுக்கு உதவி பண்ணுவார்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஒரு அன்பான கணவன் யாரான்னு வந்தார்னாக்க இவர் என்ன ஒரு நாள் கூட வந்து பாரதியார் பாட்டு பாடுன்னெலாம் சொல்ல மாட்டார். யாரானு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லா பாடுவாங்களாமே, பாட சொல்லுனா உடனே இனி அந்த பாய்மொழி நீ எனக்கு பாடு அப்படிம்பாரு. நீங்கள் என்ன கேட்டதே இல்லையா? நான் அப்புறம் நினச்சிப்பேன், அப்புறமா கேட்கணும்னு நினச்சிப்பேன். அப்புறம் ஆனால் அப்படி சொன்னதுனால அது மறந்துடுவேன், இல்லை மன்னிச்சிடுவேன். எனக்கு என்னுடைய கணவன் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு பழைய சினிமா பாட்டை சேர்ந்து பாடணும்லாம் நினச்சிருக்கேன். எப்போ 18-19 வயசில் ஒரு கல்யாணம்னு நினச்சா இதெல்லாம் ஒரு இது. அப்புறம் கடைசியில் இவர் பாடாமல் இருக்கிறது பெட்டர்னு தோணி போயிடுது. பெங்காலி பாட்டெலாம் பாடுவார், அதெல்லாம் பாடுவார். ரீதோயா மார் பாடுங்க. ஸ்ருதியோட பாடணும். வெந்நீர் இருக்கா ஐயா? நான் எழுந்து வெந்நீர் போடுவதற்காக இப்போ போக முடியாது, முடிந்தால் பாடும். ரீதோயா மார் நாச்சிரே ஆஜிகே மோயூரேரு மோத்தோ நாச்சிரே மயில் மாதிரி ஆடணும். அதாவது இன்று என்னுடைய உள்ளம் மயிலை போல் ஆடுகிறதுங்கிறது பெங்காலி பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது ஒரு காலம். 60 ஆச்சு 80 ஆச்சு. அடுத்து வேற என்ன கேள்வி? வெங்காய கதை விட்டுட்டியே. வெங்காய கதை வேண்டாம், அதை சொல்லிடுப்பா, பரவாயில்ல. இல்லை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது இல்லை, நான் வந்து கேட்டது ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா குழந்தைகள்லாம் சொல்ல. இப்போ இந்த ஜென்ரேஷன் பண்ணுறாங்க, பட் உங்கள் காலத்துலலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஐயா அந்த டைம்லேருந்தே பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து ஏன்னு கேட்டால் ஒன்று அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவளுக்கு அத்தனை அதெல்லாம் திறமையெல்லாம் போகாது, வாய் சவடால் இருக்கிற அளவுக்கு அங்கங்கே ஒன்று கிழிக்க தெரியல. சமையலாகட்டும், அப்போ தான் அவர் ரொட்டி பண்ணுறதை நான் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ரொட்டியெல்லாம் பண்ணிக்கிறேன்னு, ஐயோ ரொம்ப ஜோராக பண்ணுறீங்க நீங்களே, வாய் கொடுக்க மாட்டீங்க. இன்றளவும் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கும் நான் மாவெல்லாம் பிரிஞ்சு கொடுத்தாக்க அவர் எப்படியோ காம்பஸ் இல்லாத ஒரு அழகான ஒரு வட்டமாக அதெல்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுறதோடு நான் விட்டுடுவேன். பொரியெல்லாம் நான் பண்ணித்தருவேன். ஆக மொத்தம் யாருக்கு எது திறமை இருக்கிறதோ. இப்போ இந்த வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி போடுறது அவர், மற்றபடி பாத்திரம் தேய்க்கிறது நான். சில நாளைக்கு இவர் டஸ்ட் பண்ணுவார், நான் பெருக்கிடுவேன். நான் பெருக்கி முடித்த உடனே இவரே மாப் போட்டுருவார். ஸோ எப்படி உங்கள் வீட்டில் வேலைக்காரி இல்லாமல் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா இப்படித்தான். அம்மா கடைசியில் எவ்வளோ பாக்கியமாக நினைக்கிறீங்க? அம்மா கிடைச்சது என்ன பாக்கியம்னு கேட்குறேன். பாக்கியமா எப்படி? இல்லை அது என்னமோ ராஜாவின் பார்வையில் ராணியின் பக்கம் வந்து இந்த பாட்டு. ராணியின் பக்கம் இல்லை, பக்கத்தில் ஸ்கூட்டரில் எவ்வளோன்னு வந்தா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கமான பையன் பின்னால் உட்காந்துருக்க ராணியில் என்னத்தை பார்ப்பாரு அவர்?